لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாஜிகளே, இஸ்லாமிய பெருமக்களே, ஹஜ்ஜை பற்றி தொடர்ச்சியாக நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். அரஃபாவை முடித்து கொண்டேன். அடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன என்பது பற்றிய சில முக்கிய குறிப்புகளை உங்களுக்கு தருகிறேன். தெரிந்தவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள், தெரியாதவர்களுக்கு எத்தி வையுங்கள். ஹாஜிகளாக இருப்பீர்களானால் நீங்கள் முதலில் அறிந்து கொள்ளுங்கள். ஒரு ஹாஜி அரஃபாவில் மகரிபு வரை இருந்துவிட்டு மகரிபுக்கு பிறகு மகரிபை அங்கே தொழுகாமல் அங்கிருந்து செல்வார்கள் முஸ்தலிஃபாவை நோக்கி. முஸ்தலிஃபாவை நோக்கி சென்று அந்த இரவு தங்குதலும் அங்கு நடைபெறும், அல்லது கற்களை பிறக்கக்கூடிய நிலைப்பாடும் ஏற்படும். யாருக்கு கற்கள்? 3 ஷைத்தான்களுக்கு கல்லறிவது கடமை அல்லவா? அவைகளை செய்வதற்காக முஸ்தலிஃபாவில் தான் நீங்கள் கற்களை பிறக்க வேண்டும் என்று நியதி நமக்கு வகுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படி? அந்த முஸ்தலிஃபாவில் என்ன கிடைக்கும்? அரஃபாவை தாண்டி முஸ்தலிஃபா போய்விட்டோம். அந்த முஸ்தலிஃபாவில் நீங்கள் கற்களை பிறக்குவதற்கு ஒரே ஒரு காரணம், காபத்துல்லாவை இடிக்க வந்த அப்ரஹா. குர்ஆன் சொல்லுகிறது அல் ஃபீல், சூரா ஃபீல், அதாவது யானை படையினர்களை அழித்த இடம் அதுதான். அப்ரஹாவுடைய கொட்டம் அடக்கப்பட்ட இடமும் அதுதான். அந்த அப்ரஹாவை சார்ந்த படைகளையும் அவர்கள் கொண்டு வந்த யானைகளையும் அல்லாஹ் எப்படி அழித்தான் தெரியுமா? தைரன் நபாபீல், சுட்டுக்குருவிகளில் சின்ன சின்ன கால்களில் சின்ன சின்ன கற்களை கொண்டு அடித்தான். அந்த கற்கள் விழுந்த இடம் அது. அதனால் தான் அங்கே நீங்கள் கற்களை பிறக்க வேண்டும், அந்த சைத்தானை எரிதல் வேண்டும் என்ற நியதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒன்று. இரண்டாவது, துஆ கபூலாகக்கூடிய முக்கியமான இடம். அங்கே ஒரு மஸ்ஜித் இருக்கிறது. அந்த மஸ்ஜிதுடைய பேர் குர்ஆனில் வருகிறது. அந்த மஸ்ஜிதுக்கு அல்லாஹ் அவ்வளவு பெரிய மகிமையை கொடுத்திருக்கிறார். மஷ்ஹருல் ஹரம், அற்புதமான பள்ளி. அந்த பள்ளியில் போக முடியாவிட்டாலும் சுற்றிலும் நீங்கள் அந்த இடத்தில் கூடாரம் இருக்காது, டென்ட் எந்த விதமான வசதி இருக்காது, தெருவிலே கிடக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் உங்களுடைய ஹஜ்ஜை. அங்கேயும் நீங்கள் துஆ செய்யுங்கள். நான் சொன்னேன் அல்லவா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அரஃபாவில் ஒரே ஒரு துஆ கபூலாகவில்லை. அந்த துஆ கபூலான இடம் இந்த முஸ்தலிஃபா. அப்போ எவ்வளோ பெரிய இடம்! எல்லா இரவுகளை விட, ஏன் லைலத்துல் கத்ருடைய இரவை விட சிறந்த இரவாக கருதப்படுகிறது, எழுதப்படுகிறது, சொல்லப்படுகிறது. எனவே அந்த இரவை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்த நாள் காலை துல்ஹஜ் பிறை 10, அங்கிருந்து நீங்கள் மீண்டும் மினாவுக்கு போய்விடுவீர்கள். முஸ்தலிஃபாவிலிருந்து மினாவுக்கு சென்று ஹாஜிகள் கூடாரத்தில் தங்களுடைய உடைமைகளை வைத்துவிட்டு கொண்டு வந்த கற்களை எடுத்துக்கொண்டு ஷைத்தானுக்கு கல்லறிவதற்காக ஜமராத் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு செல்வார்கள். அங்கே 3 சைத்தான்கள், பெரியவன், நடு, கடைசி சின்னால், இப்படி 3 சைத்தான்களுடைய நிலைப்பாடு இருக்கும். உலகத்தில் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள், உலகத்தில் காபத்துல்லா மக்காவில் மட்டும்தான் இருக்கிறது. இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகள் பூரா காபத்துல்லாவுடைய பிள்ளைகள். உலகத்தில் எங்குமே கிடையாது. ஷைத்தானுடைய வீடும் அங்கே தான் இருக்கிறது. நீங்கள் அங்கே போய் சென்று முதலாக துல்ஹஜ் பிறை 10 அன்று ஒரே ஒரு பெரிய சைத்தானுக்கு மட்டும் 7 கற்களை கொண்டு எறியதல் வேண்டும். அந்த எறிவதால் உங்களுடைய பாவங்கள் கழிக்கப்படுகிறது. அடுத்த நாள் 11, அடுத்த நாள் 12, 3 சைத்தான்களுக்கும், பெரிய சைத்தான், நடு சைத்தான், உஸ்தா,
கடைசி சைத்தான், சின்ன சைத்தான். 3 பேர்களுக்கும் 7 கற்களை கொண்டு எரிந்து அவனை நீங்கள் விரட்ட வேண்டும். எப்படி விரட்டுவது? நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஊசலாட்டங்கள், சைத்தானுடைய தூண்டுதல். சைத்தான் நம்முடைய உடலிலே இரத்தங்கள் எங்கெல்லாம் ஓடுகிறதோ அங்கெல்லாம் ஊடுருவி பாய்கின்ற நிலைப்பாட்டை அல்லாஹ்விடத்தில் வாங்கியிருக்கிறார். எல்லா இடங்களுக்கும் சென்று உங்களுடைய உசுப்புதல், தூண்டுதல், தீமையின் பக்கமாக அழைத்தல், எல்லா வேலையும் செய்வான். அப்போ நீங்கள் கல்லறிகிறப்ப இங்கே இருக்கக்கூடிய சைத்தானெல்லாம் வெளியாக்கப்பட்டு பொறாமை என்ற தீ உள்ளே வராமல், இன்னும் அடுத்தவர்களுக்கு ஏற்படக்கூடிய காழ்ப்புணர்ச்சியை கண்டு மகிழக்கூடிய நிலை வராமல் அல்லாஹ் பாதுகாப்பதற்காக வேண்டித்தான் இந்த 3 நாளும் கற்களை எறிந்து அன்று பிறந்த பாலகனை போல திரும்புவதற்கு இதுவும் ஒரு காரணம் என்பதை உணர்தல் ஹஜ் வேண்டும். அதற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் நீங்கள் 12 அன்னைக்கு அசருக்கு பிறகு நீங்கள் வெளியாகி விடுவீர்கள். இதற்கிடையில் நீங்கள் ஹஜ்ஜை முடிப்பதாக இருந்தால் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம்தான், ஹஜ்ஜுடைய தவாபையும் ஹஜ்ஜுடைய செய்யையும் சாதாரண இது போன்ற உடையில் நீங்கள் செல்ல வேண்டும். அல்லாஹ் நம்முடைய ஹஜ்ஜை கபூல் செய்வானாக. நம்முடைய எல்லா ஹஜ்ஜுடைய காரிகைகளையும் சரியாக செய்து எந்த விதமான தப்பும் தவறும் ஏற்படாமல் அல்லாஹ் பாதுகாத்து ஹஜ்ஜம் மப்ரூரா வஷையம் மஷ்கூரா வதம்பம் மக்ஃபூரா என்ற அடிப்படையில் நம்முடைய ஹஜ்ஜை கபூல் செய்வானாக. இந்த வருஷம் செல்லக்கூடிய எல்லா ஹாஜிகளுடைய ஹஜ்ஜுகளையும் அல்லாஹ் கபூல் செஞ்சு தன்னுடைய நல்லடியார்களாக எல்லாரையும் ஏற்றுக்கொள்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.